எங்கடா இருக்க? டேய் நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன்டா. நேத்து டீ கடையில ஒரு பச்சை சட்டைக்காரனை பார்த்தோம்ல. மச்சி ஒரே நிமிஷம். நான் ஒரு நிம்மதி. மச்சி கேக்குதா? கேக்குது. பூஜா எங்க? உச்சா போயிட்டான்னு ஒரு நிமிஷம் இறங்கினாடா. அதுக்குள்ள வண்டி எடுத்து ரவுண்ட் அடிக்கிறேன்னு போயிட்டாடா. ஐயோ அவ வந்துருவா மச்சான். நீ என்ன மேட்டர்னு சொல்லு. அந்த பச்சை சட்டை இருக்கான்ல. சரி என்னாச்சு தெரியுமா? டேய் சொல்றா. சொன்னாதானடா என்ன மேட்டர்னு தெரியும். அவன் டேய் விஷயத்துக்கு வாடா. மச்சான் கேக்குதா? ஹலோ கேக்குதாடா? கேக்குதாடா டேய்? மச்சி டக்குனு பாயிண்ட்க்கு வா. எனக்கு விட்டு விட்டு தான் கேக்குது. நீ பேசுறது கேக்கலடா. ஹலோ கேட்க மாட்டேங்குதுடா. ஹலோ மாதிரி முடி விரிச்சிக்கிட்டு ஸ்டைலா போலான்னு பார்த்து ஹேர் பேண்ட் கட்டி ஹேண்டில் பார் மாட்டிக்கிட்டா. அது பாட்டு முறுக்கிட்டே போறா. காப்பாத்துறா. சாவி அப்பனே கட்டு. ஏய் அது ஆன்ல சாவி வரும்டி. சரி இங்கே இரு. சரியா நான் இன்னொரு வாட்டி போய் சுத்திட்டு வரேன். அடப்படாது. ஓகே சுத்திட்டு வரியா? சரி வா. ஐயோ முருகா காப்பாத்துங்க. சாவி தூக்கி போடுறேன். அப்படியே கேஸ் புடிச்சு வண்டி ஆஃப் பண்ணிரு. சரியா? ரெடி 1 2 3. இப்ப பாரு எப்படி வாயில கேஸ் புடிக்கிறாங்க. மட்டும் புடிச்சுக்கோ. என்ன சார் இவ்வளவு சூடா இருக்கு? ஏடா வாழ்க்கையில ஒண்ணுலமே ஒரு உருப்படியா ஒரு ஏமே இருக்காதா? இப்படியே நான் சாவி தூக்கி போடுவேன். ஏய் யாரா வாயில சாவி கேஸ் புடிப்பாங்களாடி? மட சாம்பிராணியா? இப்போடா திட்டுவே. நான் காப்பாத்துறதுக்கு அப்புறம் சேர்த்து வச்சு திட்டி கூட என்ன காப்பாத்துறா. சுத்திட்டு வா. கீழ கலவை. மண்ண விட்டு நிறுத்து. அந்த பேண்ட பிச்சு போட்டு ஆப்போசிட்ல முறுக்கு. இப்படி முறுக்கு. அது ஃபுல் பெட்ரோல் டாங்க்டி. அப்பா ஐயோ இன்டர்வியூக்கு டைம் ஆச்சே. நான் அப்படியே ஸ்டேரியம் பிடிச்சிக்கிறேன். பின்னாடி போ. எங்க? பின்னாடி சீட்டுக்கு போடி. எப்படிடா? நான் ஸ்டேரியம் பிடிச்சிக்கிறேன். நீ பின்னாடி சீட்டுக்கு போ. நந்தா என்ன? உயிர் பயம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையோட இம்பார்ட்டன்ஸே தெரியுது. சரி பின்னாடி சீட்டுக்கு வா. நான் அப்புறம் பிடிச்சிக்கிறேன். நந்தா இப்பதானே லைஃப் எவ்வளவு சீரியஸ்னே புரியுதுடா. சரிம்மா நீ பின்னாடி நகருமா. டேய் நீ உண்மை லவ் பண்றலடா. இது வரைக்கும் நான் கட்ட வார்த்தை திட்டல. திட்ட வச்சிராத. பின்னாடி நகரு. ஏய் என்ன த்ரீ போட்டு கட்டி வச்சிருக்க? அசையவே மாட்டேங்குது. வணக்கம் சார். குடிச்சிருக்கேடா நீ? வண்டி போச்சே. பைத்தியமே வண்டி போச்சுன்னு கவலைப்படுற? நான் ஒரு ஃபீமேல்ஸ் மட்டும் இல்லனா போலீஸ் இன்னேரம் உன்னை இழுத்துட்டு போயிருப்பாங்க தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன். நீ வேற கவலைப்பட்டுக்கிட்டு. ஹலோ மச்சி உன் வீட்டு கிட்ட தான் இருக்கேன். இன்டர்வியூ போறப்போ ஒரு சின்ன சீன் ஆயிடுச்சு. பைக் மட்டும் ஏதாச்சும் கிடைக்குமா? காரா? மச்சி கார் வேணாண்டா. இன்டர்வியூ போறப்போ கொஞ்சம் டூ மச்சா இருக்கும். பைக் எதாவது இருந்தா ஓகே மச்சி. கார் தான் இருக்கா? சரி ஓகே மச்சி. கார் ஓகே தான். சாவி கொடு. ஓகே தான் சாயை வச்சுக்கோ. கமான் இன்டர்வியூ டைம் ஆச்சு. கமான் முருகா இன்டர்வியூக்கு எப்படியா பத்திரமா போயிடணும். நந்தா உன் பர்த்டேக்கு என்ன வேணும்? ஏன் பர்த்டேக்குலாம் எதுவும் வேணாண்டி. தேவையில்லாம காசெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு ஃப்ரீயா விடு. செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஏண்டி என்னடி ஆச்சு? ஏண்டி காண்டாவுற? எனக்கு புரிஞ்சிச்சுடா. என்ன புரிஞ்சு?
உன் பர்த்டேக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு என் பர்த்டேக்கு எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல வர. அதாவது நீ இப்படி டாலி பண்ணி அப்படி சிங் பண்ற. உன் மனசுக்குள்ள இப்ப என்ன சொல்றது தெரியுமா? நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன்டா, நான் உனக்கு இம்பார்ட்டன்ட்டா தெரியல. நான் உனக்கு இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுனா இந்நேரம் நீ எனக்கு எஃபோர்ட் போட்டுப்படா. நான் எப்படி உன் பர்த்டேக்கு எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்? தோ இப்ப சொன்னியே உன் பர்த்டேக்கு எதுவும் வேணான்னு. என் பர்த்டேக்கு நான் எதுவும் வேணான்னு சொன்னது எப்ப பூஜா உன் பர்த்டேக்கு எதுவும் பண்ண மாட்டேன்னு மாறிச்சு. அதுவும் இல்லாம என்னைக்கு ஏய் ஃபர்ஸ்ட் உன்னோட பர்த்டே தானடி வருது. பாத்தியா? என்ன பாத்தியா? புரியுதா? என்னது புரியுதா? என் பர்த்டே உனக்கு எப்போனே தெரியலடா. எனக்கு எப்படி உன் பர்த்டே மறக்கும்? நீ தானடி என் பர்த்டே ஃபர்ஸ்ட் வருதுன்னு ஃபர்ஸ்ட் கேட்ட. நீ ஃபர்ஸ்ட் கேட்டதனால என் பர்த்டே தான் ஃபர்ஸ்ட் வருதுன்னு எனக்கு தோணாதா? நீ நந்தா உன் பர்த்டேக்கு என்ன வேணும்னு கேட்டிருந்தீனா, ஓ என் பர்த்டே தள்ளி தான் வரப்போகுதுன்னு எனக்கு தோணி இருக்கும். நந்தா உன் பர்த்டேக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டினா என் பர்த்டே இப்பதான் வரப்போகுதுன்னு எனக்கு தோணும். ஏய் சமாளிக்காதடா. யாரை சமாளிக்கிறா? லாஸ்டா முடிஞ்சது என் பர்த்டே. சோ அடுத்து உன் பர்த்டே தான் வரப்போகுது. இது பேசிக். நீ ஏன்டி எப்பயோ வரப்போற என் பர்த்டே இப்பயே டாபிக் எடுத்து வச்சு பேச தேவையில்லாம ஃபர்ஸ்ட் நீ என் பர்த்டே தான் ஃபர்ஸ்ட் வருதுன்ற மாதிரி ஃபர்ஸ்டா பேசுறது தாண்டி தப்பு. ஃபர்ஸ்டே உனக்கு தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் உன்னோட பர்த்டே தான் ஃபர்ஸ்ட் வருதுன்னு சொல்லும்போதே ஃபர்ஸ்டே நீ இல்லம்மா ஃபர்ஸ்ட் உன்னோட பர்த்டே தான் ஃபர்ஸ்ட் வருதுன்னு ஃபர்ஸ்டே நீ சொல்லிட்டறல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு கொஞ்சம் காமன் சென்ஸ் வேணும்டா. ஃபர்ஸ்ட் என் பர்த்டே நான் நான் ஓரமா போண்டியதானே? அது அவளடா இருக்கல, நீ ஓரமா போக வேண்டியதானே? ஏய் ஓரமா போண்டியதானே? ஏய் என்னடா டான்ற? நீ ஓரமா போடாத, அவளடா இருக்கல. வண்டி ஓரங்கடா. வாடா வாடா. என்னடா அப்படி முறைச்சு பாக்குற? வாடா நீ ஓரமாடா. வாடா வாடா நீ ஓரங்கடா. வாடா நீ. ஏய் 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 மாவனே. பூஜா ஏய் அது இன்டர்வியூ போற ஸ்ட்ரெஸ்ல அவன் வேற எவனோ வருது. ஏய் ரெடி வண்டில இருந்து ஏதோ சவுண்ட் வருது. இன்டர்வியூக்கு வேற போன இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை புருகா. ஸ்டீரிங்ல இருந்து வருது ஏதோ சவுண்ட். ஃப்ரண்ட் வீல்ல இருந்து வருதோ பேக் வீல்னு நினைக்கிறேன். ஐயோ எங்க இருந்து வருதுனே தெரியலையே. ஏய் நீ தான் அழுகிறியாடி? சரிம்மா அழுகாதம்மா. ஒண்ணு இல்ல அது இன்டர்வியூ போற ஸ்ட்ரெஸ்ல. ஏய் எங்கடி போன? ஏய் பின்னாடி சீட்டுக்கு எப்படி போன? ஏய் அழாதடி சரிடி. போடா. இரு வண்டி ஓரங்கடா இரு. பூஜு சரி சாரிடி. பூஜு சாரிடி. சரி ஓகே என் பர்த்டேக்கு என்ன வேணும் நான் சொல்லிடுறேன். உன் பர்த்டேக்கு என்ன வேணும் சொல்லு. என் பர்த்டேக்கு என் வண்டிக்கு ஃபுல் டேங்க் பெட்ரோலும் நான் சொல்ற கடையில எனக்கு பிரியாணி வாங்கி தா எனக்கு அது போதும். ஏய் அத நான் எப்போ பண்றது வேற. எனக்கு ஷூ என்ன வாங்கி கொடுத்துரு. ஷூ அதான் நானும் நினைச்சேன். ஷூ பாரு உன் பர்த்டேக்கு நான் எப்படி ஒரு ஷூ வாங்கி கொடுத்து அது ஒரு ஷூன்னு பார்த்து நீ எப்படி சர்ப்ரைஸ் ஆகுற மட்டும் பாரு. கண்டிப்பா நான் பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிருவேன். சூப்பர். சரி வா இன்டர்வியூ போலாம் வா. என் பர்த்டேக்கு என்ன வேணும் தெரியும்ல சொல்லு. உனக்கா? இவ்ளோ நேரம் நான் பேசின விஷயத்தை வச்சு அவ்வளவு நேரம் நான் போட்ட சண்டையில ஒரு ஹிண்ட் வச்சிருப்பேல, அதை கண்டுபிடிச்சிருப்பேல, அதை வச்சு சொல்லு. அந்த ஹிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அது என்னன்னு சொன்னா உனக்கு சர்ப்ரைஸ் போயிரும்ல. சரி வா போலாம். அதானே? அது இல்ல இது வேற. அதுதான். சூப்பர்ரா. சூப்பர். சரி வா இன்டர்வியூ போலாம். பூஜா நான் இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன். உனக்கு நான் ஆட்டோ புக் பண்றேன். இல்ல நான் வெயிட் பண்றேன். இல்லடி இன்டர்வியூ எவ்வளவு நேரம் போகும்னு தெரியாது. உனக்கு நான் ஆட்டோ புக் இல்ல அவ்வளவு நேரம் ஆகாது. நீ போய் டக்குனு வந்துருவா. ஓகே ஆல் தி பெஸ்ட். Nanda, right? Yes, sir. Interview? Yes, sir. Lifestyle interview. போலாமா? போலாம் சார். ரெடி? Ready? Hi. எங்க போறாரு சார்? இன்டர்வியூன்னு சொன்னீங்களே. நந்தா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லைஃப் ஸ்டைல் இன்டர்வியூ தெரியும்ல? தெரியும் சார். அதான் சார் அதுக்கு சார் நம்ம வெளியே போறோம். அப்போ உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் இன்டர்வியூனா என்னன்னு தெரியாதா? தெரியும் சார். ஆக்சுவலா தெரியாது சார். நல்ல வேலை நான் உங்களை இன்டர்வியூ பண்ணேன். நான் கொஞ்சம் நவரசமான ஆளு, அதனால மனிதாபிமானம் கொஞ்சம் ஜாஸ்தி. இதே வேற யாராவது இன்டர்வியூ பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ்ல ஸ்ட்ரைக் தான்.
லைஃப் ஸ்டைல் இன்டர்வியூன்றது ஒரு புது ஃபார்மட் ஆஃப் இன்டர்வியூ. கேண்டிடேட்ஸ் நிறைய இருக்காங்க. இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஃபைண்ட் த ரைட் ஒன். ஸோ முடிவு பண்ணிட்டோம், ஒரு கேண்டிடேட்ஸ் கூட 5 hours ஸ்பெண்ட் பண்ணி அவங்க லைஃப் ஸ்டைலை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பிரைவேட்ஸ்குள்ள போகாம அந்த லிமிட் கூட நீங்க ஷோகேஸ் பண்ணிட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட். 5 மணி நேரமா? இப்போ என்ன சார் பண்றது? எங்க வேணா போலாம். இட்ஸ் அப் டு யூ. நந்தா ரைட்? 5612 ரோல் நம்பர். ஓகே, நீங்க உங்க லைஃப் ஸ்டைல்ல இருங்க, நாங்க அதை வச்சு மார்க் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டு போலாம், ஹாலை தாண்டி வர மாட்டோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹேங் அவுட் ஸ்பாட்டு கூட்டு போலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம். ஏன் உங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஹாய், ஐம் பூஜா, ஃப்ரெண்ட், நந்தாஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஹாய். தோ இப்போ இன்ட்ரோடியூஸ் ஆனமே. நான் எங்க சார் இன்ட்ரோடியூஸ் உங்க முன்னாடி தான் இன்ட்ரோடியூஸ் ஆனோம். ஹாய், ஐம் குருசாமி. ஹாய், வாங்க சார், லைஃப் ஸ்டைல் இன்டர்வியூ போலாம். தட்ஸ் தி ஸ்பிரிட். தேங்க் யூ. உனக்கு லைஃப் ஸ்டைல் இன்டர்வியூ என்ன முன்னாடி தெரியுமா? ஓ, தெரியுமே. அதானே உனக்கு ஹெல்ப்புக்கு நான் இங்க வந்திருக்கேன். முன்னாடியே சொல்லலாம்லடி. அதான் சொன்னேனே. அன்னைக்கு நான் சொன்னேனே லைஃப் ஸ்டைல் இன்டர்வியூ இருக்குன்னு. தூ இன்னைக்கு கூட சொன்னேனே லைஃப் ஸ்டைல் இன்டர்வியூன்னு. லைஃப் ஸ்டைல் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்றது இல்ல, லைஃப் ஸ்டைல் இன்டர்வியூனா என்னன்னு சொல்லிருக்கணும். அதான் லைஃப் ஸ்டைல் இன்டர்வியூ சொன்னேனே. முருகா சார், நம்ம கிட்ட கார் இருக்கு சார், கார்ல போயிடலாமா சார்? ஓகே, போலாம். ஏய் சாவி தாடி. இது டியா? வாட் லாங்குவேஜ் இஸ் திஸ்? ராங். டோட்டலி ராங். ஆமாடா, என்ன வாடி போடின்ற ரொம்ப தப்புடா. திஸ் இஸ் ராங்டா. நந்தா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைக்கா? ஸ்ட்ரைக்னா என்ன சார்? நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுப்போம். மொத்தம் 6 ஸ்ட்ரைக் லிமிட். அதுல 1 போயிடுச்சு, இன்னும் 5 தான் இருக்கு. ஐயோ சார், அவங்க என்ன எத்தனை வாட்டி டாடாடான்னு கூப்பிட்டாங்க, அது அவ்வளவு பெரிய மிஸ்டேக் இல்ல சார். அந்த ஸ்ட்ரைக்கை மட்டும் கொஞ்சம் எடுத்துருங்க சார், அந்த ஸ்ட்ரைக்கை மட்டும் கொஞ்சம் எடுத்துருங்க சார். ஷீ இஸ் a woman. அவங்க என்ன வேணா சொல்லலாம், தட்ஸ் ஃபைன் ஃபார் மீ. பட் நீ அவங்கள டி சொல்லக்கூடாது, தட்ஸ் ராங், டோட்டலி ராங். சார், இதுல எப்படி சார் ஸ்ட்ரைக் போடுவீங்க? இதோ இந்த பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணா ஸ்ட்ரைக் விழுந்துரும். அடிங்களே, என்னங்க எதுக்கு அழுத்துனீங்க? அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, அதை கொஞ்சம் அன்டூ பண்ணி விட்டுருங்க சார். அன்டூலாம் பண்ண முடியாது. நான் போட்ட ஸ்ட்ரைக் ஹெட் ஆஃபீஸ் போயிருக்கோம், அதான் 4 ஸ்ட்ரைக் இருக்குல்ல, அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். அதெல்லாம் சார் முடியாது. சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சாரி. அப்படி பண்ணாதம்மா. ஆமா, சும்மா இருமா. சூப்பர் சார். நல்லா இருக்குல்ல, இந்த அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷன் நல்லா இருக்குல்ல. ஒருத்தரோட நிம்மதியும் அவ வாழ்க்கையும் நம்ம கையில இருக்கும்போது ஒரு தனி சுகம் இல்ல. இன்னொரு வாட்டி எனக்கு அமுக்கணும்னு ஆசையா இருக்கு சார். உள்ள இருந்து அப்படியே தள்ளி வருது. நீ சூப்பர்மா, தட்ஸ் தி ஸ்பிரிட். பூஜா, நம்ம போலாமா? நம்ம இன்டர்வியூக்கு போலாம் சார். ஓகே, இங்கதான் சார். நான் டிரைவ் பண்றேன். What is the nice? ஏன் பூஜா டிரைவ் பண்ண கூடாதா? நந்தா, what is the problem? அதெல்லாம் இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார். அது ஃபாஸ்டா நடந்து வந்தாங்க சார், அது வாயில டஸ்டரி அப்படி வந்துருச்சு சார் சவுண்ட், மத்தபடி ஒண்ணும் இல்ல சார். நீங்க உட்காருங்க சார், இவங்க தான் சார் வண்டி ஓட்ட போறாங்க. பூஜா, நீங்க வண்டி ஓட்டுங்க மேடம், நீங்க வண்டி ஓட்டுங்க சார். இப்போதைக்கு சார் ஸ்ட்ரைக் போட்டீங்க. போலான்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. இட்ஸ் a insult for me. கொஞ்சம் கூட சிவல்ரி என்ன சார் நீங்க? அது இல்லம்மா, இட்ஸ் a complete insult for me. ஏய் அது இல்ல சார், நீங்க பாட்டுக்கு ஸ்ட்ரைக் அடிச்சிட்டீங்க, நான் அடிச்சிருப்பேன்ல. அடுத்த வாட்டி நான் அடிக்கிறேன். என்ன பூஜா இது? போன 3 ஸ்ட்ரைக்க பத்தி யோசிச்சு கவலைப்படாம போக போற 3 ஸ்ட்ரைக்க பத்தி யோசிச்சு சந்தோஷப்படுறா. அதாவது 3 ஸ்ட்ரைக்க போகாதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறா. சரி சார், நீங்க உட்காருங்க சார். ஓகே, நீங்க வண்டி எடுங்க, போலாம். அன்லாக் பண்ணிருங்க, உட்காருங்க சார். பூஜா, சார், கார் ஓட்ட தெரியும்ல? சார் நான் ஜேசிபி ஓட்டுவேன் சார். சூப்பர்மா, தட்ஸ் தி ஸ்பிரிட். அவன் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற ரமேஷ் தானே, ஸ்டாண்ட் எடுக்காம போறான். இது தினேஷ், இது சுரேஷ் இல்ல, ரமேஷ். ஸ்டாண்ட் அப். ரைட் லெக்கா, லெஃப்ட் லெக். சரி ஆயிடுச்சு சார். என்ன சார் பண்றீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, இதான். என்ன சார் அது? பயப்படாதப்பா, நான் ப்ரொஃபஷனல் HR தான். பட் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பேஷன் இருக்கு, மந்திரவாதி ஆகணும். கார்பரேட்ல மந்திரவாதியா? அதான் சொன்னலப்பா, எனக்கு மந்திரவாதி ஃபீல்ட்ல சாதிக்கணும்னு ஒரு ஆசை. பட் வயிற்று பொழப்புக்காக இந்த HR வேலையை பார்த்துக்கிட்டு. மந்திரவாதி ஃபீல்டா? நானும் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் என்னால தான் கிராக் பண்ணவே முடியல. அதான் பாஸ்ட் 4 இயர்ஸா இந்த HR வேலையில இருக்கேன். இல்ல சார், எனக்கு புரியல சார். அதாவது நந்தா, இப்போ ஒருத்தருக்கு மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா என்னதான் அவனுக்கு டேலண்ட் இருந்தாலும் அவனுக்கு அந்த ஃபீல்ட் ஈஸியா கிராக் பண்ண முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுவான்? வயிற்று பழப்புக்காக ஒரு வேலைக்கு போவான். வேலைக்கும் போய் அட் தி சேம் டைம் அவன் பேஷனே வெறுத்தனமா ஃபாலோ பண்ணுவால, அந்த மாதிரி. சூப்பர்மா, தட்ஸ் தி ஸ்பிரிட். Thank you sir. இப்போ எல்லாரும் என்ன சார் பண்றது? ஈஸியான இன்டர்வியூ தான். நெக்ஸ்ட் 5 ஹவர்ஸ்க்கு நான் உங்க கூட இருக்க போறேன். நீங்க காப்பாற்ற வேண்டியது அந்த 3 ஸ்ட்ரைக்கை. அதுக்கு ஹெல்ப் பண்ண உங்க லக் பூஜா, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உங்க கூட இருக்க போறாங்க. அது போதாதுன்னு மிஸ்டர் குருசாமி, ஒன் ஆஃப் தி அப்கமிங் விச் மந்திரவாதிடா. 3 ஸ்ட்ரைக் தான். அதை காப்பாத்தலனா டவுசரு.